பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் யார் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாதி ராஜா என்று அவரை சொல்லலாம். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. எந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ராஜாவையும் அவரால் கீழே தள்ள முடியும். எந்த ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவனையும் ராஜாவாக உயர்த்த முடியும். ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறவர். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவும் செய்தார், இளக பண்ணவும் செய்தார். ராஜாக்களின் இருதயத்தை ஆளுகிறவர். நேபுகாத் நேச்சரை கொண்டு அல்லது நேபுகாத் நேச்சருக்கு அனுமதி கொடுக்கிறார் இஸ்ரவேலரை சிறைபிடிக்க. நேபுகாத் நேச்சர் போய் இஸ்ரவேலை சிறைபிடித்து வருகிறார். பின்பு கோரேசை எழும்ப பண்ணி கோரேசின் ஆவியை ஏவி சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இதற்கு பின்னாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானித்தால் யாருக்கும் அதை திருப்ப முடியாது. உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில் தேவ சமூகத்தில் போய் எலியா பார்த்த காட்சி என்ன தெரியுமா? உசியா ராஜாவின் சிங்காசனத்தில் அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்பதாக கர்த்தர் ஒன்றை காண்பித்து கொடுத்தார். பார், இந்த பூமியில் உள்ள சிங்காசனத்தில் ஆட்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதில் ஆண்டவர் வீற்றிருக்க அவன் காண்கிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ராஜாக்களுடைய இருதயம் அவர் கையில் இருக்கிறது. அவருடைய சித்தப்படி திருப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சிலர் சில அதிகாரங்களில் இருந்து கடினமாய் உங்களை நடத்துகிறது போல, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாமல் பிடித்து வைப்பது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா, நீங்கள் அவர்களை அல்ல, அவர்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவரை நோக்கி பாருங்கள். ஆமே, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் பொற்செங்கோல் உங்களுக்கு நீட்டப்படும். ஆமீன். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆமானுக்கு தான் இந்த பொற்செங்கோல் நீட்டப்படும் என்று. ஆமான் தான் ராஜாவுக்கு ஃபேவரேட். ஆனால் ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டார். எஸ்தருக்காக பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. ஆமான் மேலே ராஜாவின் கோபம் வந்து இறங்குகிறது. கர்த்தர் எதையும் மாற்ற வல்லவர். இன்னைக்கு வரைக்கும் பல பெர்மிஷன் கிடைக்கல, பல காரியங்களுக்கு அனுமதி கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, சேலரி கிடைக்கல. இப்படி வேதனையோடு சிலர் சில அதிகாரங்களில் இருந்து என் லைஃப்பில் இப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதிகாரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் ஒருவர் மேலே வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கான டோரை அவர் ஓப்பன் பண்ணி தருவார். யார் யார் கடினப்பட்டிருந்தாங்களோ அவங்களே இறங்கி வந்து உங்களுக்காய் உதவி செய்யும்படிக்கு அவர் ஆளுகை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. உம்மை நோக்கி ஆண்டவரே பிரகாசமுடைய கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.